என்னதான் நடக்குது சகோதர சபைகளில்? சத்தியம் தெரிஞ்ச சபை, சத்தியம் தெரிஞ்ச சபை அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிற நம்மக்கிட்ட சத்தியத்துக்கு எதிரான எவ்வளவு செயல்பாடுகள் வெளியரங்கமாக நடக்கின்றன. இதையெல்லாம் பற்றி சத்தியம் தெரிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த சகோதரர்கள் இதை சரிப்படுத்துறதுக்காக குரல் கொடுக்கணுமா இல்லையா? 2019 ஃபேமிலி கேம்ப் விஷயமாக ஒரு சில ஆடியோஸ் நான் வெளியிட்ட போது ஒரு சபையார் என்னை அழைச்சி, நாங்கள் ஒரு சீனியர் சபையாச்சே, எங்ககிட்ட ஏன் நீங்கள் சொல்லலை, நீங்கள் ஏன் நேரடியாக ஆடியோலாம் போடுறீங்க, அது நம்ம சபையை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க, நான் போட்டது எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் போட்டுட்டேன், சரி நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களால இன்றைக்கி வரைக்கும் சரி பண்ண முடியல. அப்புறம் எப்படி நம்ம இதை பொது வழியில் சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த வீடியோ என்னமோ சகோதர சபைகளை சேர்ந்தவர்களுக்காக மட்டும்தான். ஆனால் நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ஊடகம் இல்லையே. வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, அங்கே தான் இந்த அட்டொழியுமே நிறைய நடக்குது. மூப்பர் கூடுகைகளில் பேசுகிறோம், ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் மூப்பர் கூடுகைகளில் அந்த மாதிரி ஒரு செட்டப்பே நமக்கு கிடையாது. அப்போ நான் எங்கே தான் பேசுகிறது? பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? இன்னும் சில பேர் அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதர் வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, முதல்ல அந்த நபர்கிட்ட தனியாக சொல்லணும், அப்புறம் 2-3 பேர்கிட்ட சொல்லணும், பிறகு தான் பொதுவாக சொல்லணும். அடே அப்ரசண்டிகளா, அது எனக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் அப்படி எடுத்த நடவடிக்கைகளில் ஏதாவது நன்மை விளைஞ்சிருக்குதா? சத்தியத்தை மதிக்கிறவனுக்கு தான் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம செயல்பட முடியும். இவன் தான் சத்தியத்தையும் மதிக்கலையே. நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதா நீங்கள் நினைப்பீங்க. எஸ், இப்படி சொன்னாலாவது சொரணம் வருதா பார்க்கலான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். நான் தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன். டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரி, தெரியாமல் ஒரு உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? பெரும்பாலும் சீனியர்னு சொல்லிக்கிற அல்லது பெரிய அறியப்பட்ட மனிதர்கள் தான் இந்த தப்பு பண்ணுறாங்க. அப்போ சாதாரணமாக இப்போ வளர்ந்து வரக்கூடிய எமர்ஜிங் லீடர்ஸ் அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்னமோ ஒரு தடை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மோசடி வெளியீடு நூல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னை சந்தித்த ஒருத்தர், பிரதர் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறீங்க, உண்மையை பேசியிருக்கீங்க, உண்மையை உறக்க பேசியிருக்கிறீங்க அப்படிலாம் என்னை பாராட்டினார். நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் போய் பிரதர் நீங்கள் உண்மையை பேசியிருக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். ஐயோ, நீங்கள் பெரிய இடத்துல கை வச்சுருக்கீங்க, நான் அதை ஆதரித்து பேசினா அப்புறம் எனக்கு வர வேண்டிய சிலதெல்லாம் நின்றுடுமே அப்படின்னு அப்படியே சொன்னார். வெக்கமாக இருந்துச்சு, இவங்களோடலாம் நம்ம பழகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த குழாயும் கிடையாது, எனக்கு எந்த சப்ளையும் கிடையாது, எனக்கு எந்த குழாயும் கிடையாது. என்னுடைய குழாயை யாரும் அடைக்க முடியாது. இன்ஃபேக்ட் அதுதான் என்னுடைய பலம்னு நான் நினைக்கிறேன். கர்த்தரை மட்டுமே சார்ந்து ஊழியம் செய்கிறதுனால என்னால் இதை பேச முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சகோதர சபைகளில் மெயினாக ஒரு டீச்சிங் இருக்குது. அந்த டீச்சிங்க்கு எதிராக நம்ம சில பேர் செயல்படும் போது அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்குது சகோதரர்களே. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு கடிதம் ஒன்று டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி ஒரு தனி மனிதர் பேரில் தான் ஷேர் ஆச்சு. யார் என்ன சொன்னாங்களோ தெரியல. அதை ஒரு சபையின் பேரில் அதை அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எழுத்து அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனால, நானும் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால அதில் இருக்கிற அந்த பிழையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா பிழை திருத்தம் தானே என்னுடைய மெயின் வேலையை, ப்ரூஃப் ரீடிங் தான் நான் பண்ணுற வேலை. அதனால் மற்ற எவரையும் விட என் கண்ணுக்கு பிழைகள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, என்னுடன் ஊழியத்துக்கு வரும் சகோதரர்கள், என்னுடன் ஊழியத்தில் பங்கேற்கும் சுவிசேஷகர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா இது ஒரு சபையினுடைய அழைப்பு இல்லை, ஒரு தனி நபருடைய அழைப்பு தான். அந்தமானுக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் திட்டமிட்டுருக்கிறேன், அதுக்கு ஒரு 2,05,000 ரூபாய் தேவைப்படுது. பீகாருக்கு போகிறேன், பீகார் போகிறது இதுதான் முதல் முறை, கூட சில பேரை அழைச்சிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற சில பேரை சந்திக்கிறேன், இந்தந்த பகுதியெல்லாம் நான் போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1,39,000 ரூபா, மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,50,000 ரூபா தேவைப்படுது.
இந்த 3,50,000 லட்ச ரூபா வேணும்னு இவர் கடிதம் எழுதுகிறாரு. அந்த 3,50,000 லட்ச ரூபாயை காரணம் காட்டுறதுக்காக, அதாவது நியாயப்படுத்துறதுக்காக அவர் ஒரு பெரிய அறிக்கை தயாரிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அவங்க ஃபினிஷிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மொத்தத்தில் சுவிசேஷ பணிக்காக அந்தமான் நிக்கோபார் மற்றும் பீகார் பகுதிகளுக்கு செல்லும் ஊழிய பயணங்களுக்கு ஜப மற்றும் நிதி உதவி கோரும் கடிதமாகும். இப்படி தான் அது முடிச்சிருக்காங்க. அதில் பேரெல்லாம் இருக்குது. தனி நபர்களை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்துவது என்பது என் நோக்கம் இல்லை. அதனால தான் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தேவைப்பட்டால் தனி நபர்களின் பெயர்களை சொல்லி பொதுவெளியில் அவர்களை அம்பலப்படுத்தவும் நான் தயங்க மாட்டேன். இப்போதைக்கு கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம், பர்சன் கிடையாது. அதனால் அந்த பர்சனை விட்டுறோம், பொழைச்சி போகிறார். இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் அந்தமான் நிக்கோபாருக்கு கொஞ்சம் பேரை அழைச்சிட்டு போகிறேன், அங்கே உள்ள சில பேரை சந்திக்க போகிறேன், இந்தந்த ஊழியங்கள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு. இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த ஊழியத்துக்கான திட்டமிடலில் எப்படி எழுதியிருக்காங்க, அங்குள்ள சூழ்நிலைக்கேற்ப வீடு வீடாக சந்தித்தல், தனிப்பட்ட சுவிசேஷ பணி, பகல் மற்றும் இரவு கூட்டங்கள் போன்ற ஊழியங்களை திட்டமிட்டுள்ளோம். அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தான். இவங்களுக்கு பிளான்லாம் ப்ரீ பிளான்லாம் கிடையாது. எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ரூபா செலவாகும். அதுவும் 1,39,000 ரூபா. பாருங்கள் எவ்வளோ துல்லியமாக இருக்குது. 1,39 தானே, சரி 1,40 போடு அப்படின்லாம் போடலை. உண்மையானவர்கள் இல்லையா, அதனால் 1,39 தான் போட்டிருக்காங்க. 1,39 என்று துல்லியமாக வரையறுக்க முடிந்த இவர்களால் அங்கே போய் என்ன ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு வரையறுக்க முடியல. அங்கே தான் சுவிசேஷகர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம்னு சொல்கிறீங்களே. ஒரு 6 பேருடைய பேரை போட்டிருக்கிறார். அதே போல் அப்பகுதியில் ஊழியம் செய்து வரும் பின்வரும் சுவிசேஷகர்களையும் சந்திக்க உள்ளோம். ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா, இந்தந்த ஊழியங்கள்லாம் இங்கே பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி? அப்போ லோக்கலில் உண்மையிலே அழைக்கப்பட்டு அந்த இடத்துல தேவனால் அழைக்கப்பட்டு போய் ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும்ல கள நிலவரம். அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் செய்யலான்னு சொல்லி. அது என்ன சூழ்நிலைக்கு ஏற்ப. இப்போ சூழ்நிலை அங்கே எதுவுமே சாதகமாக இல்லை, பாதகமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுவீங்க, 1,39,000 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு போய் சூழ்நிலை சாதகமாக இல்லை, அதனால் நாங்கள் எல்லோரும் கூடி ஜெபிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இதுதான் இந்த ஊழியத்தினுடைய திட்டமா? இப்படி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? பவுல் எங்கே போகிறாருன்னு தெரியாமல் சில இடங்களுக்கு போனார். ஆனால் அங்கே தனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரியும், ஆனாலும் நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன். நான் அவர் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பவுல். பிறகு பவுல் இடத்துலேருந்து ஒரு வேளை பிரிஞ்சு போனாலும் ஊழியத்தில் ஈடுபட்ட பர்னபா, அப்புறம் ஆரம்ப காலத்தில்னா அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பொதுவாக பார்க்க முடியல. அப்போ ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான் போன்றவர்கள் அவங்க ஒரு குரூப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புங்கிற சுவிசேஷகர் சமாரியாவில் போய் அவர் ஒருத்தரே அந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்குனார். அப்புறம் பவுல் ஒரு பக்கம் ஒரு குரூப்பை அழைச்சிட்டு போய் ஒரு 3 அருட்பயணங்களை செய்தார். பவுல் இடத்துலேருந்து பிரிஞ்சு போனாலும் ஊழியத்திலே நிலைத்து நின்ற பர்னபா ஒரு குரூப்பாக போனார். மார்க்கு வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டார் இல்லையா பவுல். ஆனால் தீமோத்தேயுனுடைய 2வது நிருபத்தில் எழுதும்போது மார்க்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன், அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் எப்படி பிரயோஜனம் உள்ளவனாக மாறினான்னா, பர்னபாவோட ஊழியம் செஞ்ச சமயத்தில் அவர் பிரயோஜனம் உள்ளவராக மாறி இருக்கிறார். இப்படி ஆரம்ப நாட்களில் சுவிசேஷகர்கள் என்ன பண்ணாங்க, போய் ஊழியம் பண்ணாங்க, சபைகளை ஸ்தாபித்தாங்க, அந்த சபைகளுக்கு ஆலோசனைகளை கடிதங்கள் மூலமாக வழங்கினாங்க, ரீவிசிட் பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த மாதிரி போகிறோம், எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட்லாம் எதுவும் போடலை. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஒரு பணம் சேகரித்தல் பற்றி இருக்குது. அது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்பட்ட தர்ம பணம். அதை கொண்டு சத்தியம் தெரிஞ்ச சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம பிரதரன் சபைகளில் வாரம் வாரம் காணிக்கை எடுக்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக கொடுக்குறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது.
வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வரும்போது காணிக்கை எடுப்பதற்கு எந்த வசன ஆதாரமும் கிடையாது. கொடுத்தல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய குணம், தேவ குணம். கொடுக்கணுமா கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணுமா கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கணும், உடன் சகோதரர்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கணும், கொடுக்கவே வேணான்னு சொல்லலை. ஆனால் சண்டே வர்ஷிப் சர்வீஸில் ஆஃபரிங் எடுக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. இந்த 1 கொரிந்தியர் 16:1-2 எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட நீட்டுவாங்க. அதை பார்த்தீங்களா, வாரம் வாரம் சேர்க்க சொன்னாருங்க. நல்லா கண்ணை திறந்து படிங்க. வாரந்தோறும் தன்னிடத்தில் எதையாகிலும் சேர்த்து வைக்க கடவுள் அப்படின்னு தான் இருக்குது. சரி, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு மிஷன் ட்ரிப்பு போகிறேன், கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு போகிறேன், அதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது சத்தியத்திற்கு முற்றிலும் முரணானது, எதிரானது, தவறானது, பிழையானது. அப்படிப்பட்ட மனிதர்களும் தவறானவர்கள். முதல்ல அவர்களை கண்டிக்க வேண்டும். அவர்கள் திருந்தினால் ஓகே, திருந்தலைனா அவர்களை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு சகோதர சபையினர் தயாரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும், வேணும்னா நான் தர்றேன், எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இது தப்பு, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். யார் செஞ்சாலும் இது தப்பு தான். இதை கேட்குறதுக்கு சகோதர சபையில் நாதி இல்லையே, அதுதான் என்னுடைய ஆதங்கம். இப்போதைக்கு இந்த வீடியோவை இந்த அளவில் நான் நிறுத்துகிறேன். இன்னும் நிறைய இருக்குது. சபைகளை உடச்சிட்டு போய் தொடங்கினவங்க, அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பத்திரிகை வருது இல்லையா, அந்த பத்திரிகையில் வர செய்தியெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம் சகோதர சபைகளில் என்னெல்லாம் தப்பு நடக்குதோ அதை பகிரங்கமாக இங்கே சொல்லுவேன். தேவைப்பட்டால் அதை செய்யக்கூடிய ஆட்களின் பெயர்களையும் நான் சொல்லுவேன். வாங்க, சத்தியத்துக்காக நிற்போம். கொஞ்சம் பேர் என் கூட நில்லுங்க போதும். இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நான் ஒன்றும் பணம்லாம் எதிர்பார்க்கல. இது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக இது ஒரு சவாலாக எடுத்துக்கங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் நீங்கள் ஊழியக்காரர், இல்லைனா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதுவுமே தப்பான ஒரு வார்த்தையாக கூற்றாக தான் இருக்குது. ஆனால் நான் இதுக்காக நிற்கிறேன், கரெக்ட், எஸ் ஐ ஸ்டாண்ட் வித் திஸ், சத்தியத்துக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது சரிதான்னு சொல்லுங்கள். இல்லையா பிரதர் கலை, இந்தந்த வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் சொன்னது முற்றிலும் தவறு அப்படின்னாவது போடுங்க. ஒன்று நான் சொன்னது சரின்னு கமெண்ட் போடுங்க, இல்லைன்னா தவறுன்னு போடுங்க. நான் மற்ற சபையாரை மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சபைகளுக்கு மட்டும் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால இந்த ஊடகத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். மற்றவர்கள் தயவு செஞ்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு உள்ளே வர வேண்டாம்னு சொல்லி ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு மீடியாவில் போட்ட பிறகு நீங்கள் கமெண்ட் போடக்கூடாது, நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம அது உரிமையும் இல்லை, முடியாது. நான் ஒரு பணிவோடு தான் கேட்குறேன். மற்ற சபையாரோ அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை அற்றவர்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் விலகி இருங்கள். இது ஒரு வேறு விஷயம். பிரதரன் சபையை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கான ஒரு ஆசை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் பேர் விலங்கமான கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் பிரதரன் சபையை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறமா மந்திரிக்கலாம், அது தனியாக. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் இந்த அளவில் முடிக்கிறேன். வாங்க, சத்தியத்துக்காக குரல் கொடுக்க யாருக்கெல்லாம் துணிவு இருக்கோ வாங்க. நன்றி.